கரண்ட் அப்டேட் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் எபிக் மங்கீஸ் ப்ரவுட்லி பிரசன்ட்ஸ் சரிகமப்ப லிட்டில் சாம்ஸ் நட்சத்திரங்களின் ஜெர்மனி டூர் 2024. வணக்கம். இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு. தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் தெரிவிக்கின்ற கருத்து. வடக்கு கடற்றொழில் தமிழ் மக்களை வேதனைக்குள்ளாக்குகின்றது என அகில இலங்கை மீனவர் மக்கள் தொழிற்சங்க வடமாகாண இணைப்பாளர் அன்னலிங்கம் அன்னராசா தெரிவித்துள்ளார். இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை தொடர்பாக தமிழ்நாட்டு தேர்தல் களத்திலே தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் தெரிவிக்கின்ற கருத்து வடக்கு கடத்தொழில் தமிழ் மக்களை வேதனை அளிக்கின்ற, கவலை அளிக்கின்ற ஒரு செயல்பாடாக இருக்கின்றது. நாங்கள் வடக்கு கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த தமிழ் மக்கள் எங்களுடைய தொப்புள் கொடியுறவான தமிழகத்தோடு தொடர்ந்து எங்களுடைய உறவுகளை பேண வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். எங்களுக்கு அர்ப்பணித்தவர்கள் இருக்கின்றார்கள். நாங்கள் போராட்ட காலத்திலே பல உதவிகளை செய்ததற்கு தமிழ்நாட்டு தமிழர்கள் இருக்கின்றார்கள். அந்த வகையிலே நாங்கள் பூகோள அரசியலை சிந்தித்தும் பூகோள அரசியல் என்ற ரீதியிலே இந்தியா தமிழ்நாட்டோடு வடக்கு கடற்றொழில் சமூகம் ஒற்றுமையாக வாழ்வதற்கு விரும்புகிறது. ஆனால் எங்களை பொறுத்தளவிலே தமிழ்நாட்டிலே நேற்றைய தினம் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்திலே தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஐயா பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வாக்கு சேகரிக்கும் நிகழ்விலே தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்த கருத்து என்பது கச்சைதீவை இலங்கைக்கு வழங்கியது பொங்கல் அல்லது தீபாவளிக்கு போனஸ் கொடுத்தது போன்ற ஒரு செயல்பாடாக இருக்கின்றது என்று பல கருத்து தெரிவிக்கின்றது. அவருடைய அந்த கருத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். எங்களுக்கு வேதனை அளிக்கிற கருத்தை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை தெரிவித்தது. ஏனென்று கேட்டால் கச்சதீவு என்பது இலங்கை இறையாண்மைக்கு உட்பட்டது. அது எங்களுக்கு சொந்தமானது, எங்களுடைய வாழ்வியலோடு எங்களுடைய நாட்டுக்கு சொந்தமானது. அதனை பொங்கல் பண்டிகைக்கு போனஸ் கொடுத்தது போன்று கச்சதீவை விமர்சிப்பதும் எங்களுடைய வடக்கு கடற்தொழில் மக்களை விமர்சிப்பதற்கு சமனாகத்தான் அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அண்ணாமலை அவர்கள் விமர்சித்திருக்கின்றார். ஏனென்றால் தேர்தலுக்காக எதுவும் சொல்லலாம் அல்லது எதுவும் பேசலாம் என்ற ஒரு நிலையிலே தமிழ்நாட்டிலே பலராலே பார்க்கப்படுகின்ற அண்ணாமலை அவர்கள் கருத்து தெரிவிக்கிறது வடக்கு கடற்றொழில் சமூகத்தை வேதனை அடைய வைக்கின்றது, கண்டனம் தெரிவிக்க வச்சிருக்கின்றது அவருடைய அந்த செயல்பாடானது. ஏனென்று கேட்டால் இலங்கை இறையாண்மைக்குட்பட்டு கச்சதீவு எங்களுடைய பகுதி, கச்சதீவுக்கும் இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சனைக்கும் எந்த தொடர்பும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. வெறுமனவே உங்களுடைய அரசியல் நோக்கத்திற்காக இரு நாட்டு மீனவர் பிரச்சனையையும் திசை திருப்பாதீர்கள். உங்களை, தமிழ்நாட்டை, இந்தியாவை நம்பி இருக்கின்ற வடக்கு கடற்றொழிலாளர்களுக்கு மனதிலே வேதனைப்படுத்தாதீர்கள். அல்லது முதுகுக்கு குத்தாமல் முகத்துக்கு நேர குத்துகின்ற ஒரு செயல்பாட்டை எங்களுடைய அண்ணாமலை அவர்கள் செய்கின்றார். அதை நாங்கள் கண்டிக்கின்றோம். நீங்கள் தேர்தலுக்காக எங்களுடைய உறவையோ எங்களுடைய இறைமையிலே இருக்கிற ஒரு பிரதேசத்தையோ கருத்து தெரிவிப்பது, பொங்கல் தீபாவளிக்கு கொடுக்கின்ற கிள்ளுக்கீரை போன்று ஒரு கருத்தை தெரிவிப்பது வேதனை அளிக்கின்றது. அதை மீண்டும் ஒரு முறை வன்மையாக கண்டிக்கின்றோம். இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனை என்றது தீர்க்கப்பட வேண்டும். தீர்க்கப்படுவதற்கு இலங்கையினுடைய மத்திய அரசாங்கம் வெளிவிவகார அமைச்சு ஊடாக இந்த பிரச்சனையை கையாள வேண்டும். 2016 ஆண்டு 11 மாதம் 5ஆம் தேதி நடைபெற்ற இலங்கை இந்திய நாட்டு வெளிவிவகார அமைச்சு மட்டத்திலே எட்டப்பட்ட தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துறதை வலியுறுத்த வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் நீங்கள் தேர்தலுக்காக உங்களுடைய அரசியல் கதிரைக்காக ஒரு சமூகத்தை, ஒரு இலங்கையினுடைய இறையாண்மை மிக்க குடிமக்களை, எங்களுடைய ஆளுகையில் இருக்கிற கச்சதீவை இப்படி விமர்சிப்பது பொருத்தமற்றது, வேதனை அளிக்கின்றது. ஆனால் எதிர்காலத்தில் இப்படியான கருத்துக்களை எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாட்டு தலைவர் அண்ணாமலை அண்ணன் அவர்கள் கூறுவாராக இருந்தால் இலங்கையிலே வடகிழக்கு கடற்றொழில் சமூகத்தினுடைய நிலைப்பாடும் எங்களுடைய கருத்தும் மாறுபட்ட ஒரு சூழ்நிலைக்கு பூலோக அரசியல் பற்றி கடற்றொழில் சமூகமும் சிந்தித்திருக்கின்றது. கடற்றொழில் சமூகத்துக்கும் அரசியல் பேச தெரியும். அந்த பூகோள அரசியலுக்கு
எங்களுடைய வடக்கு கடற்றொழிலாளர்களை தள்ளாதீர்கள். இந்த கருத்தோடு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் இந்த கச்சதீவு பிரச்சனையை நிறுத்தி எங்களுடைய இறையாண்மை, எங்களுடைய பகுதியில் இருக்கிற கச்சதீவு எங்களுக்குத்தான் சொந்தம், ஆனால் எல்லை மீறி அத்துமீறி வந்து எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் எங்களுடைய கடலையும் அளிக்கின்ற இழுவமடியை தமிழ்நாட்டில் இருந்து மாற்றுவேன் என்று துணிவான வாக்குறுதியை கொடுத்து உங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை செய்யுங்கள். எங்களை வச்சு எங்களை வேதனைப்படுத்திய தேர்தல் பிரச்சாரம் உங்களுக்கு வெற்றியும் அளிக்காது. எதிர்காலத்தில் அது இலங்கை இந்திய உறவிலேயோ அல்லது வடக்கு கிழக்கு தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டு தொப்புள் கொடிக்கும் ஒரு விரிசலை உருவாக்கக்கூடிய கருத்தை அண்ணன் அண்ணாமலை சொல்கின்றார் என்றதை வேதனையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். வவுனியா தமிழர் தாயக்கு காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரால் ஆர்ப்பாட்டம் ஒன்று நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இன்று காணாமலாக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளின் தாய்மாராகிய நாங்கள் அமெரிக்காவில் உள்ள புலம்பெயர் தமிழர்களின் குழு ஒன்று அமெரிக்க சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டமைப்பை உருவாக்கியுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். இருவரும் சேர்ந்து தமிழர்கள் மீதான அமெரிக்க கொள்கையில் ஒரு மாற்றத்தை வலியுறுத்தி செயலாளர் கிளின்டனுக்கு ஒரு கடிதத்தை எழுதியுள்ளனர். என்ன நடந்தது மற்றும் நடப்பதும் இலங்கை இனப்படுகொலை என்பதை அவர்கள் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டு எழுதியுள்ளார்கள். தமிழர்களுக்கு அவர்கள் அரசியல் எதிர்காலத்தை தாமே தீர்மானிக்கும் உரிமை உள்ளது, அதாவது அவர்கள் சுயநிர்ணய உரிமைக்கு தகுதியானவர்கள். இதன் மூலம் தமிழர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் வகையில் பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்துள்ளது. அமெரிக்காவில் உள்ள நமது தமிழர்களின் ஆதரவுக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம் மற்றும் 10 அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அமெரிக்காவில் நடந்த இந்த நிகழ்வு தமிழர்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. வருந்தத்தக்க வகையில் தமிழ் அரசியல்வாதிகள் யாரும் வரவேற்கவில்லை அல்லது ஆதரவளிக்கவில்லை. இந்த தமிழ் அரசியல்வாதிகள் உண்மையான விடுதலைக்காக இருப்பதை விட அரசியல் பிழைப்பு முதன்மைப்படுத்துகிறார்கள் என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது. ஓய்வு பெற்ற மற்றும் தற்போதைய தமிழ் அரசியல்வாதிகள் மாறிவரும் உலக ஒழுங்குக்கு ஏற்றவாறு மாற்றியமைக்க ஊக்குவிக்கிறோம். அவர்கள் அரசியலிருந்து பின்வாங்கி புதிதாக நிறுவப்பட்ட இறையாண்மை நாடுகளான மென்சனேனியோ, தெற்கு சூடான், கொசோவோ, கிழக்கு தீமோர் போன்ற நாடுகளின் முன்மாதிரியை பின்பற்றி தமிழ் இறையாண்மையை மீட்டெடுக்க புதிய தலைமுறையை அனுமதிக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கிறோம். ஜனாதிபதி தேர்தல் பொது வேட்பாளர் மற்றும் பகிஷ்கரிப்பு தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் கருத்து வெளியிட்டுள்ளார். சிங்கள ஆட்சியாளர்கள் தமிழ் மக்களை மதிப்பதற்கு தயாராக இல்லை, தமிழ் மக்களுடைய உரிமைகளை அங்கீகரிப்பதற்கு தயாராக இல்லை, தமிழ் மக்களை பாதுகாப்பாக வாழ விடுவதற்கு தயாரில்லை என்கின்ற செயல்பாடுகளை அவர்கள் நடைமுறையிலே நிரூபித்து வந்திருக்கின்ற ஒரு நிலையில் தமிழர்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் இருந்து முற்றாக விலகி இருப்பதன் மூலமாகத்தான் எங்களுடைய உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு சூழலை உருவாக்க முடியும் என்பது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய நிலைப்பாடு. 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு தமிழ் மக்களுடைய உரிமை போராட்டம் இன அழிப்பு மூலம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட பிற்பாடு 2010ஆம் ஆண்டு, 15ஆம் ஆண்டு, 19ஆம் ஆண்டு ஆகிய சந்தர்ப்பங்களிலே நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல்களில் தமிழ் மக்கள் ஏதோ ஒரு தரப்பிற்கு வாக்களித்திருக்கிறார்கள். அதிலே அந்த 3 சந்தர்ப்பங்களிலும் தமிழ் மக்களை வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் மற்றும் EPDPயினர் மற்றும் ஏனைய கட்சிகளில் வடகிழக்கில் இருந்து தெரிவு செய்யப்பட்டு அரசாங்கத்தோடு சேர்ந்து செயல்பட்டு கொண்டிருந்தவர்கள் ஏதோ ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை சுட்டிக்காட்டி அவருக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று தமிழ் மக்கள் கடந்த காலங்களிலே பெருவாரியாக வாக்களித்திருந்தும் கூட தமிழ் மக்களுடைய நலன்கள் எந்த ஒரு இடத்திலும் பாதுகாக்கப்படவில்லை. மாறாக தமிழ் தேசத்தின் மீது கட்டமைப்பு சார் இன அழிப்பு செயற்பாடுகள் மிக தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் மக்களுடைய ஆதரவோடு வெற்றி பெற்ற ஜனாதிபதி சரி அல்லது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவோடு நாடாளுமன்றத்திலே செயல்பட்ட ஆட்சியாளர்களும் சரி தமிழ் மக்கள் மீது புரியப்பட்ட இனப்படுகொலையை மூடி மறைத்து இனப்படுகொலை செய்த இராணுவத்தினரை பாதுகாத்து சர்வதேச குற்றவியல் விசாரணைக்கு செல்லாமல் உள்ளக விசாரணை என்ற ஒரு விடயத்திற்குள் முடக்கி
தமிழர்களுக்கு ஏமாற்றம் அளிக்கின்ற செயல்பாடுகளை முன்னெடுத்து வந்திருக்கிறார்கள். வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் விவகாரத்தை முற்றாக மூடி மறைத்து அவர்களுக்கு எந்தவித நீதியும் இல்லாமல் செய்திருக்கிறார்கள். தமிழ் தேசத்திலே திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களையும் பௌத்தமயமாக்கல்களையும் முன்னெடுத்து வந்திருக்கிறார்கள். அந்த செயல்பாடுகளை ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்சவும் முன்னெடுத்திருக்கிறார், மைத்திரிபால சிறிசேனவும் முன்னெடுத்திருக்கிறார், அதே போன்று கோட்டாபய ராஜபக்சவும் முன்னெடுத்திருக்கிறார். ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்த காலப்பகுதிகளிலும் இந்த ஒடுக்குமுறைகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்திருக்கின்றார். கடந்த 2022ஆம் ஆண்டிலிருந்து ஜனாதிபதியாக வந்த பின்னரும் ரணில் விக்ரமசிங்க மிக தீவிரமாக தமிழர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறையை வடகிழக்கு எங்கிலும் கட்டவிழ்த்து விட்டிருக்கின்றார். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே தமிழ் மக்களுடைய வாக்குகளை நாங்கள் வழங்குவதன் மூலமாக இலங்கையர்கள் என்பதை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் என்ற ஒரு செய்தி சர்வதேச சமூகத்திற்கு சொல்லப்பட்டு தமிழ் மக்களுடைய பங்களிப்போடும் தான் இந்த ஆட்சி அதிகாரம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு தவறான செய்தி சர்வதேச சமூகத்திற்கு சொல்லப்படுவதை தவிர வேறு எதுவும் நடைபெறப் போவதில்லை. ஆகவே தமிழர்கள் இந்த வரலாற்று தவறை திருத்திக் கொள்ள வேண்டும். இந்த ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பில் கலந்து கொள்வதிலிருந்து தமிழர்கள் முற்றாக விலகி இருக்க வேண்டும். அவ்வாறு தமிழர்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலிலிருந்து விலகி இருக்க முற்படுகின்ற பொழுது இலங்கையிலே ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகிற வேட்பாளர்களும் எதிர்காலத்திலே தமிழர்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழர்களுடைய நீண்டகால அரசியல் கோரிக்கைகளை அங்கீகரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைக்குள் தள்ளப்படுவார்கள். அதே போன்று இலங்கையிலே தங்களுக்கு சார்பான ஒரு அரசு அதிகாரத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று விரும்புகிற இந்திய, அமெரிக்க, ஐரோப்பிய தரப்புகளும் தாங்கள் விரும்புகிற ஒருவரை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்துவதற்கு தமிழர்களுடைய வாக்குகள் இல்லாமல் அதனை செய்ய முடியாது என்ற அந்த யதார்த்தத்தை உணர்ந்து கொண்டு தமிழர்களுடைய அரசியல் கோரிக்கைகளுக்கு மதிப்பளித்து அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதன் ஊடாக தமிழர்களுடைய ஆதரவை பெற்று தங்களுக்கு விரும்புகின்ற ஒருவரை ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வருகின்ற ஒரு நிலைக்கும் நாங்கள் அந்த சூழலை மாற்றியமைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த 15 ஆண்டுகளாக களத்தில் நின்று உங்களுடைய நன்மைகள், தீமைகள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்திலும் பங்கெடுத்தவர்கள் என்ற அடிப்படையிலே நாங்கள் உரிமையோடு கேட்கின்றோம், தயவு செய்து இந்த ஒற்றையாட்சி முறைக்குட்பட்ட இந்த ஜனாதிபதி தெரிவிலே தமிழர்களுடைய வாக்குகளை அவர்கள் கணக்கெடுக்காத ஒரு சூழலிலே இந்த ஒற்றையாட்சி முறைமை ஒழிக்கப்பட்டு ஒரு சமஷ்டி அரசியலமைப்பு கொண்டு வரப்படும் என்கின்ற ஒரு உத்தரவாதம் தரப்படாத ஒரு சூழலிலே இந்த தேர்தலை புறக்கணிக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இவ்வாறான ஒரு சூழலிலே பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது பற்றி இங்கே பேசப்படுகின்றது. அது விக்னேஸ்வரன் ஐயாவாக இருக்கலாம், அல்லது தமிழரசு கட்சியினுடைய சுமந்திரன் ஸ்ரீதரனாக இருக்கலாம், டெலோவினுடைய செல்வம், புளொட்டினுடைய சித்தார்த்தன், இபிஆர்எல்னுடைய சுரேஷ் பிரேமச்சந்திரனாக இருக்கலாம். இவர்கள் அனைவருமே கடந்த 15 ஆண்டுகளில் 13ஆம் திருத்தச் சட்டத்தை ஏற்றுக்கொண்டு ஒற்றை ஆட்சிக்குள் ஒரு தீர்வை தமிழ் மக்கள் மீது திணிப்பதற்கு இந்தியாவோடு சேர்ந்து செயல்பட்டவர்கள், கொழும்பு அரசுகளோடு சேர்ந்து செயல்பட்டவர்கள். ஆகவே இவர்களுடைய கதைகளை நம்பி மீண்டும் இந்த ஏமாற்று சதிக்குள் சிக்கப்பட்டு விட வேண்டாம் என்பது எங்களுடைய வேண்டுகோள். இன்றைய தினம் நான் ஒரு ஊடகத்திலே பார்த்திருந்தேன், ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதிலே கொள்கையளவில் இணங்கியிருப்பதாக ஸ்ரீதரன் அவர்களும் தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் சுமந்திரனுக்கும் ஸ்ரீதரனுக்கும் இடையில் என்ன வேறுபாடு இருக்கிறது? அவர்கள் வரலாற்றில் இந்த 15 ஆண்டுகளாக செய்த தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு இனியும் அவர்கள் தயாரில்லை என்பதைத்தான் அது வெளிச்சம் போட்டு காட்டுகின்றது. 15 ஆண்டுகளாக ஒற்றை ஆட்சிக்குள் 13ஆம் திருத்தச் சட்டத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்தவர்கள் 16ஆம் ஆண்டுக்கும் 19ஆம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் இந்த ரணில் விக்ரமசிங்கவோடு சேர்ந்து ஒரு புதிய அரசியல் ஜாப்பு வரைவை உருவாக்கினார்கள். அது ஏக்கிய ராட்சி அடிப்படையிலே தயாரிக்கப்பட்டிருந்தது. அவ்வாறு ஒற்றையாட்சிக்குள் தீர்வை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்று ஒற்றையாட்சியை மையப்படுத்தி தேர்தலிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்களை தாங்கள் நேரடியாக ஆதரிக்கவில்லை என்பது போன்றும், தாங்கள் ஒரு பொது வேட்பாளரை வைத்து தமிழ் மக்களுக்கு ஏதோ விடுதலை பெற்றுக் கொடுக்க போகிறவர்கள் போன்றும் ஒரு பொய்யான தோற்றப்பாட்டை காட்டுகின்றார்கள். இவர்கள் இன்று இந்த மக்கள் அனுபவ ரீதியாக இந்த ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகின்ற பெரும்பான்மை இனத்தவர்கள் அனைவருமே ஏமாற்றுக்காரர்கள், இனவாதிகள், தமிழர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளை முன்னெடுக்கக்கூடியவர்கள் என்பதை தமிழ் மக்கள் புரிந்து கொண்டிருக்கிற இடத்திலே, யாருக்குமே வாக்களிப்பதற்கு மக்கள் தயாரில்லாமல் வெறுப்படைந்திருக்கிற ஒரு இடத்திலே தமிழ் மக்களை வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு செல்வதற்கு தயார்படுத்துகின்ற நோக்கத்தோடு தான் பொது வேட்பாளர் விடயம் பேசப்படுகிறதே தவிர இந்த வாக்கெடுப்பு, இந்த தேர்தலின் பிரசாரங்கள் முடிவடைகின்ற இறுதி நாட்களிலே இவர்கள் அனைவரும் கூட்டாக இந்தியாவுக்கும் மேற்குக்கும் சார்பான ஒரு ஜனாதிபதி வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்களிக்குமாறு நிச்சயமாக கூறுவார்கள். அப்படிப்பட்ட ஒருவர் தமிழ் மக்கள் வாக்களிக்க தயாரில்லை என்று சொன்னால் வெற்றியடைய முடியாத ஒரு நபருக்கேனும் வாக்களிக்க சொல்வதன் மூலம்
பகிஷ்கரிப்பு என்ற ஒரு ஆயுதத்தை தமிழர்கள் கையில் எடுத்து விடக்கூடாது என்பதற்காக இந்த தேர்தலிலே வாக்களிக்க செய்வதற்கான சதியை மேற்கொண்டு வருகின்றார்கள். தமிழர்களுடைய பேரம் பேசும் வலுவை தமிழ் மக்கள் உணர்ந்து விடக்கூடாது என்பதற்காக இந்த சதியை இவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள். தயவு செய்து கடந்த 15 வருடங்களாக ரணில் ராஜபக்ச அரசோடும் மைத்திரி ரணில் அரசோடும் கோட்டாபய அரசோடும் மிக நெருக்கமாக பணியாற்றி ஐக்கிய நாடுகள் சபை வரை மனித உரிமைகள் பேரவை வரை சென்று சர்வதேச விசாரணையை இல்லாமல் செய்து உள்ளக விசாரணைக்கு சந்தர்ப்பம் கொடுத்த இந்த தரப்புகள் அனைத்தையும் தமிழரசு கட்சி, டெலோ, புளொட், EPRLF மற்றும் விக்னேஸ்வரன் அணி அனைத்து தரப்புகளையும் தமிழ் மக்கள் புறக்கணித்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான எங்களுடைய அரசியல் இயக்கத்தினுடைய ஆலோசனைகள் வழிகாட்டுதல்களின்படி இந்த தேர்தலை பகிஷ்கரிப்பதற்கு தயாராக வேண்டும் என்று நாங்கள் உங்களை வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம். நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்குமாறு மக்களை கோருவது யாரோ ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை வெல்ல வைக்கும் நோக்கமே என நாடாளுமன்ற உறுப்பினரும் புலட் அமைப்பின் தலைவருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். தமிழ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தமட்டில் நாங்கள் கொள்கை ரீதியாக 5 கட்சிகள் முதலே இருக்கின்ற கட்சிகள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய ஒன்று நிச்சயமாக தமிழரசு கட்சி முதலில் சேர வேண்டும். ஏனென்றால் அவர்கள் ஒரு இன்று அவர்கள் மத்தியிலே பல பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்கள் மத்தியிலே பிரச்சனைகள் பலவட்ட போல தெரிந்தாலும் அவர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு கட்சியாக தமிழ் தேசிய கட்சியாக பார்க்கப்பட வேண்டியவர்கள். ஆகவே அவர்களும் அதிலே சேர வேண்டும் என்பது என்னை பொறுத்த மட்டில் நான் ஆரம்ப கால துவக்கம் தொட்டு சொல்லி வருகிறேன். அதே போல் விக்னேஸ்வரன் ஐயா அவர்களுடைய கட்சியும் இதிலே சேருவது நல்லது. அதே போல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தமிழ் காங்கிரஸும் இதிலே இணைந்து கொண்டால் நல்லது. ஆனால் அவர்கள் நிச்சயமாக இணைவதற்கு தயாராக இல்லை. இதை ஒரு நாடகம் என்ற ரீதியிலே கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் யாரையோ வெல்ல பண்ணுவதற்காக நாங்கள் எடுக்கின்ற முயற்சி என்று பகிஷ்கரிப்பு என்பதும் யாரையோ வெல்ல பண்ணுகின்ற ஒரு முயற்சியாகவே நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் அவர்கள் பகிஷ்கரிப்பதன் மூலம் யாரோ ஒருவருக்கு வெற்றி வாய்ப்பை கொடுப்பதற்கு முயற்சிக்கிறார்கள் என்று தான் நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் இது கடந்த காலங்களிலே கூட பகிஷ்கரிப்பின் மூலம் ஒருவரை தோற்கடித்து வெல்லப்படுவதற்காகத்தான் 2005 அந்த முயற்சி இருந்திருக்கின்றது. நிச்சயமாக அதற்காகத்தான் செய்யப்பட்டது. யாரையோ தோற்கடிக்கப்பட்டு, அதாவது ரணிலை தோற்கடிக்கப்பட்டு மஹிந்தா, ஏனென்றால் அந்த நேரத்திலே மஹிந்தாவை வெல்ல வைப்பதன் மூலம் மஹிந்தா ஓரளவுக்கு அவரை சர்வதேச ரீதியாக செல்வாக்கேற்றவர். ஆகவே அவரை வெல்ல வைப்பது நல்லது என்ற ஒரு அபிப்பிராயம் அன்று இருந்த காரணத்தினால்தான் அவரை வெல்ல வைக்கின்ற முயற்சிகள் எடுக்கப்பட்டது. அதற்காகத்தான் அது செய்யப்பட்டது. அது கொள்கை ரீதியான ஒரு விஷயமாக அவர்கள் செய்திருக்கின்றார்கள். ஆனால் அதே போல தான் இன்றும் பகிஷ்கரிக்கிறதன் மூலம் யாரை வெல்ல வைக்க முயற்சிக்கின்றார்கள் என்பதை அவர்கள் இன்னும் கூறவில்லை. ஆனால் எங்களை பொறுத்த மட்டில் நாங்கள் இது ஒரு கொள்கை ரீதியாக கடந்த காலங்களிலே நாங்கள் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு வகையிலே ஒரு கட்சிக்கு நாங்கள் சார்பாக இருந்த போதும் அந்த கட்சியால் முழுமையாக தமிழ் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் போய் கொண்டிருக்கின்றது அல்லது ஏமாற்றி கொண்டிருந்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே தான் நாங்கள் இப்படியான ஒரு நிலைப்பாடை அனைவருமாக சேர்ந்து எடுக்க வேண்டும். அதாவது ஒரு பொது வேட்பாளரை போடுகின்ற போது அந்த வேட்பாளர் ஆகக்கூடிய 50% அதிகமான தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும். அதாவது 12 லட்சம் வாக்குகள் இருப்பதாக ஒரு மதிப்பீடு இருக்கின்றது. ஆகவே குறைந்தது 6 லட்சத்துக்கு குறையாத வாக்கெடுக்கப்படக்கூடிய வகையிலே தான் அதை கேட்க வேண்டும், அல்லது அதை கேட்பதிலே அர்த்தமில்லாமல் போய்விடும் என்ற ஒரு அபிப்பிராயம் இதை பொது வேட்பாளர் பற்றி கதைக்கின்ற அநேகர் மத்தியிலே இருக்கின்றது. நிச்சயமாக எங்கள் மத்தியிலே இருக்கின்றது. ஆகவே தான் ஒரு சரியான வேட்பாளர் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அனைத்து கட்சிகளும் சேர்ந்து கேட்க வேண்டும் என்ற அபிப்பிராயம். அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். இப்போது அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கின்றது. தமிழரசு கட்சியுடன் இப்போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி முடிவெடுத்து மற்ற கட்சிகளுடன் கதைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு தரப்பாக விட்டிருக்கின்றோம். நாங்கள் அவர்களுடன் பேசி அவர்கள் அனைவரையும் சேர்த்து பேசுகின்ற முயற்சிகளை எடுக்கின்றோம். அது வெற்றியளிக்கின்ற போது நாங்கள் நிச்சயமாக ஒரு பொது வேட்பாளரை போடுவோம். இதுதான் இன்றைய நிலைமை. பொது வேட்பாளராக என்னை பிரேரித்தால் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்றால் நாங்களே பொது வேட்பாளரை பற்றி துவக்கிவிட்டு நாங்களே அதற்காகத்தான் அந்த பொது வேட்பாளர் துவக்கியது என்ற ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்கிவிடக்கூடாது. ஆகவே ஒரு உண்மையான பொதுவான ஒரு வாளை எடுத்து போடுவதுதான் நல்லது என்று என் அபிப்பிராயம். இல்லை, என்னை பொறுத்தவரை இருக்கணும். ஆனால் அதை நாங்கள் பகிரங்கமாக இப்போது சொல்ல முடியாது. ஏனென்றால் நாங்கள் அனைவரும் கதைத்து விட்டு தான் அதை சொல்ல வேண்டும். பகிரங்கமாக சொல்லிவிட்டு ஒருவரை தேவையில்லாமல்
எங்களுக்கு பகமையாக்கி விட்டுறக்கூடாது அவரை கைவிடுவதன் மூலம் என்று வேலன் சுவாமி அவர்களை நல்லவர் விக்னேஸ்வரன் ஐயா கூறியிருக்கிறார். ஆனால் வேலன் சுவாமி அவர்களை போடுவதை பொறுத்த மட்டிலே அது ஒரு மிக கஷ்டமான விஷயம். ஏனென்றால் அவர் ஒரு மத ரீதியாக இயங்குகின்றவர். ஆகவே தமிழர்கள் மத்தியிலே தனி ஒரு மதம் மாத்திரம் இருக்கவில்லை. ஆகவே அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கிவிடும். ஆகவே நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது தான் நினைக்கின்றேன். தமிழ் மக்களின் திடமான அரசியல் கொள்கைக்கு தமிழ் பொது வேட்பாளர் காலத்தின் தேவை என பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். ஒரு ஜனாதிபதி தேர்தல் வருகிற பொழுது இந்த பொது வேட்பாளர் தொடர்பான விடயங்கள் முன்வைக்கப்படுவதும் 1978ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலிலே குமார் பொன்னம்பலம் அவர்கள் ஜிஜி பொன்னம்பலம் அவருடைய மகன் ஒரு தமிழ் வேட்பாளராக களமிறங்கியிருந்தார். அப்பொழுது அவருக்கு இலங்கையில் இருந்த பல மாவட்டங்களில் இருந்தும் வாக்களித்திருந்தார். அது ஒரு வகையான வேட்பாளராக அவர் தன்னை அடையாளப்படுத்தியிருந்தார். ஆனால் இப்பொழுது தமிழ் மக்களிடமிருந்து வருகின்ற குரல் என்பது தமிழர்களுடைய தேசிய அபிலாஷைகளை நிறைவு செய்வதற்காக பல தடவைகள் நாங்கள் பல ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு எங்களுடைய ஆதரவுகளை வழங்கியிருக்கிறோம். அவ்வாறு வழங்கியிருந்தவர்கள் எங்களுக்கு எதுவுமே செய்யவில்லை என்கிற எண்ணம் எங்களுடைய மக்களிடம் இருக்கிறது. அதே நேரம் நாங்கள் ஆதரவளித்த பல பேர் தோல்வியை தழுவியிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் ஆதரவளித்தவர் தோல்வியை அடைந்த பொழுது அந்த நேரத்தில் வெற்றி பெற்றவரும் எங்களோடு பேசவில்லை, அல்லது நாங்கள் ஆதரவளித்து வெற்றி பெற்ற மைத்திரிபால சிறிசேன போன்றவர்களும் எங்களுக்கான தமிழ் மக்களுக்கான அரசியல் உரிமைகளை பெற்றுத் தருவதிலே ஒரு திடமான அரசியல் கொள்கை உடையவர்களாக இருக்கவில்லை. தமிழர்கள் இன அழிப்பு செய்யப்பட்டார்கள், சர்வதேச நீதி விசாரணை வேண்டும், அவர்கள் இந்த மண்ணினுடைய இழந்து போன இறமையை மீட்டெடுப்பதற்காக அவர்கள் தொடர்ச்சியான ஒரு போராட்ட பாதையிலே தங்களை வடிவமைத்துக் கொள்கிறார்கள். அந்த வடிவமைத்துக் கொள்ளுகிற தங்களுடைய போராட்ட பாதையிலே தங்களுக்கான அபிலாஷைகளை வென்றெடுப்பதற்கு ஒரு கருவியாக இந்த ஜனாதிபதி தேர்தலை அரசாங்க செலவிலேயே ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி அந்த பொது வேட்பாளருக்கூடாக எங்களுடைய செய்தியை சொல்லுவது என்ற எண்ணம் பலரிடம் இருக்கிறது. அந்த ஆரோக்கியமான கருத்துக்களை நாங்கள் எதிர்கருத்து இருந்தாலும் கூட ஆராய்ந்து பார்ப்பதும் ஆலோசித்து பார்ப்பதும் யதார்த்தமானது. அந்த வகையில் தான் அந்த பொது வேட்பாளர் பற்றிய விடயம் பல்வேறுபட்ட இடங்களிலே பேசப்படுகின்றது. குறிப்பாக நாங்கள் சரி யாருக்கு வாக்களிப்பது, அப்படியான நாங்கள் ஒருவருக்கு வாக்களிக்குமாறு எங்களுடைய கட்சி சொன்னால் இன்றைய களச்சூழலில் பல்வேறுபட்ட கட்சிகளுக்கும் மக்கள் பிரிந்து வாக்களிக்கக்கூடிய தேசிய கட்சிகளுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுவே நாளை திரும்ப ஒரு பாராளுமன்ற தேர்தல் வருகிற பொழுதும் நாங்கள் சென்ற வருடம் பாராளுமன்ற தேர்தலின் பொழுது சந்தித்த அதே நிலவரங்கள் இந்த வாக்களித்த மக்களை இன்னொரு திசைக்கு கொண்டு போகிற வாய்ப்புகளும் உண்டு. ஆகவே தேசிய கொள்கையை, தமிழ் மக்களுடைய அரசியல் கொள்கையை நிலை மாறாமல் கொண்டு செல்வதற்கு இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பில் சாதகமான எண்ணங்களை நாங்கள் கொண்டிருக்கிறோம். ஆனால் அது என்ன எண்ணங்கள் எங்களிடம் தனிப்பட்ட ரீதியாக இருந்தாலும் கட்சியினுடைய எங்களுடைய 8 மாவட்டங்கள் வடக்கு கிழக்கிலே கொழும்பு உட்பட 9 மாவட்டங்கள் நாங்கள் ஆராய்ந்து எங்களுடைய மத்திய செயற்குழு மற்றும் கட்சியினுடைய ஏனைய கிளைகளோடு மாவட்ட கிளைகளோடும் பேசிய பிற்பாடுதான் ஒரு இறுதி முடிவை எங்களால் தெளிவாக சொல்ல முடியும். அந்த இறுதி முடிவுக்காக நாங்கள் இன்னும் வரும் சில நாட்களிலே எங்களுடைய மத்திய செயற்குழு மற்றும் மாவட்ட கிளைகளோடு சந்திப்புகள் எங்களுடைய கட்சி நடாத்த இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து ஒரு தெளிவான முடிவை நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு சொல்லுவோம் என்று நான் நம்புகிறேன். முதல் கேட்ட பொது வேட்பாளரும் இந்த கச்சேரியும் சம அந்தஸ்துடையவை. காரணம், ஒரு தேர்தல் வருகிற பொழுது தான் இந்த ரெண்டும் வெளியிலே வரும். அப்புறம் இந்த ரெண்டுமே பேசாமல் படுத்துடும். அப்புறம் அடுத்த ஒரு தேர்தல் வருகிற பொழுது பாராளுமன்ற தேர்தலோ அல்லது மாநில சபை தேர்தல் வருகிற பொழுது இந்தியாவிலே அந்த கருப்பொருள் கையில் எடுக்கப்படும். இங்கே ஜனாதிபதி தேர்தல் வருகிற பொழுது நாங்கள் பொது வேட்பாளர் பற்றி சிந்திப்போம். இவ்வாறெல்லாம் இரண்டுக்கும் இடையில் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. கச்சதீவு விடயம் தொடர்பிலே அது ஒரு இந்தியாவினுடைய ஆளுகைக்கு உட்பட்ட இடத்திலே அமைந்திருந்தாலும் ஏற்கனவே இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கச்சதீவு இலங்கைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கச்சதீவு மையப்படுத்தி கடத்தொழிலில் ஈடுபடுகின்ற தொழிலாளர்கள் வடக்கு கிழக்கைச் சேர்ந்த, குறிப்பாக வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த தமிழ் கடற்தொழில் சமூகத்தைச் சேர்ந்த எங்களுடைய உறவினர்கள், எங்களுடைய உறவுகள் தான் அந்த தொழிலில் ஈடுபடுகின்றார்கள். ஆகவே இதனுடைய பாதிப்பு என்பது அதிகமாக எங்களுடைய மக்களைத்தான் பாதிக்கும். ஆகவே நான் நினைக்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கின்ற எங்களுடைய தமிழ் சகோதரர்கள் ஈழத்தில் இருக்கின்ற தங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளை பாதிக்கக்கூடிய வகையிலே இவ்வாறான ஒரு முடிவுக்கு வரமாட்டார்கள். நான் நினைக்கிறேன் இது ஒரு தேர்தல் காலத்திலே நடைபெறுகின்ற தமிழ்நாட்டில் ஏற்படுகின்ற ஒரு தேர்தல் கால பிரச்சாரமாக இருக்கும்.
அது முடிந்த பிற்பாடு இது பற்றி பேசி ஒரு முடிவுக்கு வருவது தொடர்பிலே நாங்களும் கரிசனை கொண்டிருக்கிறோம். இத்துடன் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.